புங்குடுதீவில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் ஆத்ம சாந்தி வேண்டியும் இச்செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்தும் புசல்லாவின் நகரத்தில் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்த கூட்டு பிரார்த்தனை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மெழுகுவர்த்தி கொளுத்தப்பட்டு 3 நிமிடங்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதில் மலையக தொழிற்சங்கங்களான தொழிலாளர் தேசிய சங்கம், மலையக மக்கள் முன்னணி, மத்திய மாகாண தொழிலாளர் முன்னணி போன்றவற்றின் அங்கத்தினர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது மத்திய மாகாண தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான எஸ் ராஜரட்னம், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் இணைப்பாளர் ஏ சண்முகராஜ் ஆகியோர் இரங்கல் உரையினை நிகழ்த்தினர். இங்கு வருகை தந்திருந்த தோட்ட மக்கள் வித்யாவுக்கு புசல்லாவ மக்களின் ஆழ்ந்த அனுதாபங்கள், மாணவி வித்யாவின் நிலை இனிமேல் தொடர முடியாது, வித்யாவின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம், எங்கு நடந்தாலும் வன்முறைக்கும் துஷ்பிரயோகத்துக்கும் தண்டனை வேண்டும் என்ற சுலோகங்களை தாங்கி நின்றனர்.